கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 103 சங்கீதம் 11-12 ஆகிய வசனங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த பூமியிலே நம்ம நன்மை தெரிந்து கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வேணுமா? நன்மை செய்ய வேண்டும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு குடும்பத்துல தீமை வெறுத்து வாழும்போது நாம் தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தீமை வெறுத்து வாழும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்ம வாழ்க்கையிலே பாவம் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை தொடரும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே பாவம் இருக்கும். தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது தேவனிடத்திலிருந்து நாம் கிருபைகளையும் பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய பாவத்தையும் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தீமை வெறுத்து நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தீமை தொடரும் போது சத்துரு தொடர்கிறான். நன்மை செய்யும் போது தேவனால் உண்டாயிருக்கிறோம். தீமை செய்யும் போது பிசாசு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் உள்ள வந்துடும். அப்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அவருக்கு பயந்தவர்கள் மேல் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தீமை வெறுத்து நாம் வாழ அர்ப்பணிக்கணும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்தினோம். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு சகல காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் புதுசா இணைந்துக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில சகலமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்க இருக்கணும். அதிகாலை வேளையில யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. புது வல்லமே தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னை இறங்கி வரட்டும்ப்பா. மகிமையான ஆவியான இறங்கி வாங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே ஆசீர்வாதம் வேணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உங்க பிள்ளைகளோட பாத்திரம் நிரம்பி வடிகிற பாத்திரமா மாறணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி வெளியிட்டும். அவங்களுடைய கையின் கீழில் ஆசிரியங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவங்களோட சிரசு மேல் ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே பலவிதமான சூழ்நிலையில் இணைந்திருக்காங்கப்பா. அதிகால வேளையிலே நாங்க எல்லாரும் உங்க ஜீவனுக்குள்ளே
எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. எல்லாவற்றிற்காக அப்பா ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. நன்மை செய்ய கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. இரவு மூலமா வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் தரங்க. கல்லான இருதயம் வந்து எடுத்து போட்டுங்கப்பா. சதையான இருதயம் தாங்கப்பா. உம்முடைய நல்லாவி தாங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு காலவேளையிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்க கிருபை தந்த கிருபைக்காக நன்றிப்பா. சில குடும்பத்துக்குள்ள இருதயம் ஃபுல்லா பாரம், வேதனை, கண்ணீர், குடும்பத்துடைய காரியத்தை யோசிக்கிறாங்கப்பா. இன்னைக்குள்ள தேவைகளை கத்த சந்திக்கணும். இன்னைக்குள்ள எல்லா காரியத்தையும் கத்த சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. கடன்ல அதிகமா உபத்திரத்துல கஷ்டப்படாம அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சில குடும்பத்துல கால வேளையில இணைந்திருக்காங்கப்பா. அவனுடைய இதயத்துள்ள ஃபுல்லா ஒரே பாரம், பிள்ளைகள் குறித்து பாரம், கனவு குறித்து பாரம், குடும்பம் ரட்சிக்கப்படணும், பாவ அடிமையில வாழ்றாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுங்க. கர்த்தர் மீட்டு எடுங்க. கர்த்தர் மீட்டு எடுங்க. யாரெல்லாம் அதிகால வேளையில அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீங்களா? ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துங்கப்பா. அவங்களோட தேவைகள் சந்திங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள எத்தனையோ குறைகள், அது எல்லாவற்றையும் மன்னித்து ஒருமனப்பட்ட ஆவி தாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி தர வேண்டும். இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு நன்றிப்பா. நன்றி செலுத்திடுவோம்ப்பா. காலவேளையில எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருக்கிற இடத்துல ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தரணும். வேலையில உபத்திரமா இருக்கு, வியாபாரத்துல கஷ்டமா இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. அவங்க இருக்கிற பகுதியில உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமா மாற்றுங்க. அவங்களோட சந்ததி ஆசிரியங்க, அவங்களோட தலைமுறை ஆசிரியங்க. யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ அப்பா கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எங்க தேசத்துல பரிசுத்தவான்களை தந்த கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழும்பக்கூடிய பிள்ளைகள் வேணும்ப்பா. கடைசி காலத்துல எவ்வளவு ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த ஜனமா இருக்கணும்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வாலிப வயசுல ஒன்று சிறு சிறு நினை என்று வேதம் சொல்லுது. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ விசேஷமாக இந்த வாலிப வயசுல அப்பா கர்த்தரோடு நடக்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. காலவேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல விவசாயம் பார்க்குறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனி பார்க்குறாங்க, சிறுதொழில் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே அப்பா அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. கர்த்தர் எங்களோட வாங்கப்பா, எங்களோட வாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. நீங்க உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. எல்லாவற்றையும் நன்மையை மாற்றித்தாங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, டிரைவிங்ல இல்லைங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க பிள்ளைகளுக்கு வேணும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. தேவனருளி அப்ப பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து, வானம் திறந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் உங்க பிள்ளைகள் விரோதமா கிரியை செய்ய என்னென்ன கிரியை இருக்கும் அந்த எல்லா கிரியிலும் அழித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்.
கர்த்தருடைய கரத்திலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பத்தோடு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தருடன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.